சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஈசாப்பின் நீதிக்கதைகள் உலகம் முழுவதும் பல தலைமுறைகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான நீதிநெறி கதைகளாக இருக்கின்றன. கிமு 620 564 வரைக்கும் கிரேக்கத்தில் வாழ்ந்த ஈசாப் அப்படிங்கிறவர் சொன்ன வாய்மொழி கதைகளின் தொகுப்பு தான் இது. இந்த கதைகளில் விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் மனித குணாதிசயங்களுடன் ஒரு கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி தன் தாயுடன் வசித்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு அருகில் உள்ள காட்டிற்கு சென்று பார்த்து வர ஆசை வந்தது. உடனே அது தன் தாயிடம் சென்று, அம்மா, நான் அந்த காட்டிற்கு சென்று அதன் அழகை ரசித்து வரட்டுமா என கேட்டது. அதற்கு அந்த தாயாடு, குழந்தாய், அங்கே கொடிய விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. எனவே அங்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்றது. தாய் அவ்வாறு சொல்லிய பிறகும் ஆட்டுக்குட்டிக்கு ஆசை விட்டபாடில்லை. ஒரு நாள் தாய் ஆடு மதிய வேளையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஆட்டுக்குட்டி காட்டை நோக்கி சத்தமிடாமல் சென்றது. அந்த காட்டில் கொடிய ஓநாய் ஒன்று வசித்து வந்தது. தனியாக குட்டியாடு ஒன்று வருவதை பார்த்த ஓநாய் மிக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த குட்டியை கொன்று சாப்பிட முடிவு செய்துவிட்டது. ஆனால் அதற்காக வன்முறையை உபயோகிக்க வேண்டாம் என உறுதி எடுத்தது. எனவே அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுவதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடியது. ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டியின் அருகில் சென்றது. ஓநாயை பார்த்தவுடன் ஆட்டுக்குட்டி மிகவும் பயந்துவிட்டது. தாய் சொல்லை கேட்காமல் வந்ததற்கு நமக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என நினைத்தது. அந்த காட்டில் கொடிய ஓநாய் ஒன்று வசித்து வந்தது. தனியாக குட்டியாடு ஒன்று வருவதை பார்த்த ஓநாய் மிக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த குட்டியை கொன்று சாப்பிட முடிவு செய்துவிட்டது. ஆனால் அதற்காக வன்முறையை உபயோகிக்க வேண்டாம் என உறுதி எடுத்தது. எனவே அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுவதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடியது. ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டியின் அருகில் சென்றது. ஓநாயை பார்த்தவுடன் ஆட்டுக்குட்டி மிகவும் பயந்துவிட்டது. தாய் சொல்லை கேட்காமல் வந்ததற்கு நமக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என நினைத்தது. ஓநாய், சென்ற வருடம் நீ என்னை மிகவும் அவமானப்படுத்திவிட்டாய். அது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டது. ஆட்டுக்குட்டி கவலையுடன், அது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் சென்ற வருடம் நான் பிறக்கவே இல்லை என்று மறுத்தது. ஓநாய் விடவில்லை, அதிருக்கட்டும். சென்ற வாரம் நீ என் இடத்திற்கு வந்து பசுமையான புற்களை எல்லாம் சாப்பிட்டு காலி செய்து விட்டாய் என்றது. ஆட்டுக்குட்டி, அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை ஐயா. நான் இதுவரை புற்களை சாப்பிட்டதே இல்லை என பதிலளித்தது. ஓநாய் மீண்டும், ஓ அப்படியா, போன மாதம் நீ என் கிணற்றில் உள்ள தண்ணீரை எல்லாம் குடித்து விட்டாய் என்று குற்றம் சாட்டியது. ஆட்டுக்குட்டி, இதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை ஐயா. நான் இன்னும் தண்ணீர் அருந்த ஆரம்பிக்கவில்லை. என் தாய் தரும் பால்தான் எனக்கு தண்ணீர், உணவு எல்லாம் என்று விளக்கமளித்தது. அதற்கு மேல் பொறுக்க முடியாத அந்த ஓநாய் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து சென்று அதனை கடித்து சாப்பிட்டது. அப்போது அது அந்த ஆட்டுக்குட்டியிடம், நான் கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீ மறுக்கலாம், ஆனால் நான் உணவில்லாமல் கஷ்டப்பட முடியாது என்று சொல்லியது. இந்த கதையில் உள்ள நீதி என்னவென்றால், ஒரு அயோக்கியன் ஒரு தீய செயலை செய்ய முடிவு செய்துவிட்டால் அதற்கு எப்படியாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான். மேலும் அனுபவமுள்ள பெரியவர்கள் ஒரு நல்ல அறிவுரை கூறும்போது அதனை கேட்காவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும். காலத்திற்கேற்ப ஏன் மாற வேண்டும்? முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்திற்கு அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் பெரிய மரத்தின் மீது ஒரு வௌவால் வசித்து வந்தது. ஒரு நாள் வேகமாக காற்று அடித்ததால் அந்த மரத்தின் கிளை ஒடிந்து அந்த வௌவால் தரையில் விழுந்தது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு காட்டுநாய் வௌவால் கீழே கிடப்பதை பார்த்ததும் ஓடிவந்து அதை கவ்வி கொல்வதற்கு முயற்சி செய்தது. உடனே வௌவால் தன்னை விட்டுவிடும்படி நாயிடம் கெஞ்சியது. அதற்கு நாய், அது எப்படி நான் உன்னை விட்டுவிட முடியும்? காலம் காலமாக பறவைகள்தான் எங்களுக்கு எதிரி என்றது. அதை கேட்ட வௌவால், ஐயகோ, நீங்கள் தவறிழைக்க துணிந்தீர்களே. நான் ஒன்றும் பறவை இல்லை. என்னை நன்றாக பாருங்கள், நான் ஒரு சுண்டெலி என்றது. இதை கேட்ட நாய் சிறிது குழப்பமடைந்து வௌவால் எலியைப் போல இருந்ததனால் விட்டுவிட்டு சென்றது. பல நாட்கள் கழிந்த பிறகு மற்றுமொரு முறையும் அந்த காட்டில் ஒரு பயங்கர காற்று வீசியது.
இம்முறையும் மரக்கிளை முறிந்து வௌவால் தரையில் விழுந்துவிட்டது. அந்த வழியாக வந்த மற்றொரு காட்டுநாய் வௌவாலை பார்த்தவுடன் அதனை கவ்வ முயற்சி செய்தது. இந்த முறையும் வௌவால், நாயாரே, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் என கெஞ்சியது. உடனே நாய், அது எப்படி உன்னை விட்டுவிட முடியும்? எனக்கு எலிகளை பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்காது என்றது. அதற்கு வௌவால், என் நல்ல நேரம், நீங்கள் இதை முன்கூட்டியே கூறிவிட்டீர்கள். என்னை நன்றாக பாருங்கள், நான் எலி அல்ல, நான் ஒரு பறவை. எனக்கு இறக்கைகள் உள்ளன என்றது. இதை கேட்ட நாய் குழப்பமடைந்து வௌவாலை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டது. கதையின் நீதி: ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் சில சமயங்களில் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளத்தான் வேண்டும். எளியவர்களை ஏன் இகழக்கூடாது? முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அதுதான் அந்த காட்டின் அரசன். ஒரு நாள் மிகுந்த களைப்பினால் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தடியில் அது தூங்கிக் கொண்டு இருந்தது. அப்போது அங்கே வந்த ஒரு சுண்டெலி சிங்கத்தை ஒரு பாறை என நினைத்து அதன் மீது ஏறி விளையாடத் தொடங்கியது. இதனால் தூக்கம் கலைந்த சிங்கம் மிகுந்த கோபமடைந்து அந்த சுண்டெலியை பிடித்து அடிக்க தன் காலை ஓங்கியது. மிகுந்த அச்சமடைந்த அந்த சுண்டெலி, அரசே, என்னை கொன்றுவிடாதீர்கள். உங்களுக்கு எப்போதாவது இக்கட்டான நேரம் வந்தால் அப்போது நான் உதவி செய்வேன் என்றது. இதை கேட்ட சிங்கம் ஏளனமாக சிரித்தது. நான் இந்த காட்டிற்கு அரசன், நீயோ ஒரு சிறு எலி. நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? இருப்பினும் உன் தவறை மன்னித்து நான் உன்னை கொல்லாமல் விடுகிறேன். உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிப் போய்விடு என்றது அந்த சிங்கம். சில நாட்கள் கழித்து அந்த காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சில வேடர்கள் வந்தார்கள். அவர்கள் வைத்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. உடனே அது பெருங்குரல் எடுத்து கதறியது. சிங்கத்தின் கதறலை கேட்ட சுண்டெலி வேக வேகமாக அந்த இடத்திற்கு ஓடி வந்தது. சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய கூரிய பற்களால் வலையை கடித்து துண்டு துண்டாக ஆக்கியது சுண்டெலி. வலையிலிருந்து விடுபட்ட சிங்கம் சுண்டெலியை பார்த்து, அன்றொரு நாள் மிகவும் கர்வத்துடன், உன்னால் எனக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று கேட்டேன். ஆனால் நீ இன்று என் உயிரை காப்பாற்றி என் தவறை உணர்த்திவிட்டாய். உனக்கு மிக்க நன்றி என்றது. இந்த கதையின் நீதி: சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பது போல நாம் ஒருவருக்கு செய்யும் சிறிய உதவியும் எப்படியும் நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். எனவே யாரையும் ஏளனமாக எண்ண வேண்டாம். மற்றவர்களைப் போல் நாமும் இருக்க வேண்டுமா? ஒரு காட்டில் கழுதை ஒன்று நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது புல் மேய்ந்து கொண்டிருக்கும்போது சில வெட்டுக்கிளிகள் அங்கே கும்பலாக வந்தன. அவை எல்லாம் அழகாக ரீங்காரமிட்டு கொண்டு அங்கேயும் இங்கேயும் பறந்து திரிந்தன. அந்த வெட்டுக்கிளிகளின் குரலில் மயங்கிய கழுதை அவைகளிடம் சென்று, ஏ வெட்டுக்கிளிகளே, உங்கள் குரல் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது? அதன் ரகசியம் என்ன என்பதை எனக்கு கூற முடியுமா என்று கேட்டது. அதற்கு அந்த வெட்டுக்கிளிகள், கழுதையாரே, நாங்கள் பனித்துளிகளைத் தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை. இதனால்தான் எங்கள் குரல் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றன. இதை கேட்ட கழுதை, அடடா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் நாம் கண்டதையும் சாப்பிட்டு நம் குரல் வளத்தை இழந்துவிட்டோமே என நினைத்தது. அன்று முதல் பனித்துளிகளைத் தவிர வேறு எதையும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டது. மிகுந்த பசியினால் வாடிய கழுதை முடிவில் இறந்தே விட்டது. இந்த கதையின் நீதி: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். மற்றவர்களை பார்த்து நாமும் அதைப்போல்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்து முடியாததற்கு ஆசைப்பட்டால் இப்படித்தான் கழுதையைப் போல துன்பப்பட நேரிடும். இருக்கும் இடத்திற்கேற்ப மாறும் மதிப்பு. ஒரு காட்டில் கோழி ஒன்று தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. ஒரு நாள் அது இரை தேடுவதற்காக தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு காட்டின் மையப்பகுதிக்கு சென்றது. அப்போது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நல்ல வேலைப்பாடுடைய ஒரு தங்க நகை ஒன்று கிடந்தது. கோழி குஞ்சுகளுள் ஒன்று அந்த நகையை பார்த்து தன் தாயிடம் அதை சொல்வதற்காக ஓடியது. அம்மா, அம்மா,
நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதை நீ பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என்று சொன்னது அந்த கோழிக்குஞ்சு. தாய்க்கோழியும் உடனடியாக சென்று அந்த மரத்தின் கீழ் இருந்த நகையை பார்த்தது. பின்னர் அது தன் குஞ்சுகளை பார்த்து பின்வருமாறு சொல்லியது: குழந்தைகளே, மனிதர்களுக்கு வேண்டுமானால் இந்த நகை விலை உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு சிறு நெல்மணியானது இந்த நகையை விட அதிக மதிப்புடையதாக இருக்கிறது. எனவே இந்த நகையை பொருட்படுத்தாமல் இறை தேடுவதை தொடருங்கள் என்றது. இந்த கதையின் நீதி ஒருவருக்கு ஒரு பொருள் மிகவும் மதிப்புடையதாக இருக்கலாம். ஆனால் அது மற்ற அனைவருக்கும் மதிப்புடையதாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்லெண்ணம் நல்லதுதான், நடைமுறைப்படுத்த முடிந்தால். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் அனைத்தும் ஒன்று கூடி ஒரு சிங்கத்தை அரசராக தேர்ந்தெடுத்தன. அந்த சிங்கம் மிகவும் நல்ல குணம் கொண்டது, எப்போதும் அமைதியை விரும்பியது. ஆனால் அந்த காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. இதனால் அந்த காட்டின் அமைதி சீர்குலைந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்று எண்ணிய சிங்கம் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒரு இடத்தில் கூட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தது. சிங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து விலங்குகளும் ஓரிடத்தில் கூடின. அங்கு வந்த சிங்கம் அவர்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தது. நான் இந்த காட்டை அமைதியாக வைக்க விரும்புகிறேன். எனவே நான் ஒரு அரச கட்டளை பிறப்பிக்கப் போகிறேன். நீங்கள் அனைவரும் அதை மதித்து நடப்பீர்களா என்று கேட்டது. உடனே அனைத்து விலங்குகளும் நீங்கள் ஆணையிடுங்கள் மன்னா, நாங்கள் அதன்படி நடக்கிறோம் என்றன. பின்னர் அந்த சிங்கம், இன்று முதல் ஓநாய்களும் ஆடுகளும் மான்களும் புலிகளும் மற்ற பிற எதிரி விலங்குகளும் ஒன்றாகவே வாழ வேண்டும். இதுவே எனது ஆணை என்றது. இதனை கேட்ட முயல் ஒன்று கைகளை தட்டி ஆர்ப்பரித்தது. அது மிகவும் மகிழ்ச்சியாக சத்தமாக பின்வருமாறு சொன்னது: நாங்கள் இந்த ஆணையை மிகவும் வரவேற்கிறோம். எங்களைப் போன்ற மென்மையானவர்கள் எந்த பயமும் இல்லாமல் வலிமையானவர்கள் பக்கத்தில் வாழ்வதற்கு காலம் காலமாக நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அப்போது அங்கே இருந்த ஒரு வேட்டை நாய் ஒன்று இந்த குரல் எந்த பக்கமிருந்து வருகிறது என்று பார்த்தது. அது முயலை பார்த்ததுதான் தாமதம், முயல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு ஓடியது. இந்த கதையின் நீதி சில விதிமுறைகள் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை. ஒற்றுமையே பலம். ஒரு கிராமத்தில் வயதான முதியவர் ஒருவர் தன் மனைவி மற்றும் 4 மகன்களுடன் வசித்து வந்தார். அவருடைய மகன்கள் எப்போதும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இது அவரது மனைவிக்கு மிகுந்த மனவருத்தத்தை உண்டாக்கியது. எனவே அவர் தன் கணவரிடம் சென்று எப்படியாவது இவர்களை ஒற்றுமையாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். அந்த முதியவரும், எனக்கும் அதுதான் மிகவும் கவலையாக உள்ளது. அதற்கு ஒரு வழி வைத்துள்ளேன். நீ அந்த நாள் வரையும் என்னை வந்து சந்திக்கச் சொல் என்றார். அவ்வாறே அவரது மனைவி தன் பிள்ளைகளிடம் சென்று, நீங்கள் அனைவரும் உடனடியாக சென்று உங்கள் தந்தையாரை பாருங்கள் என்றார். அந்த 4 மகன்களும் தாய் கூறியபடி தந்தையை சென்று அவரது அறையில் பார்த்தார்கள். அங்கே ஒரே மாதிரியான 4 கம்புகள் இருந்தன. அந்த முதியவர் தன் மூத்த மகனிடம், நீ அந்த 4 கம்புகளையும் ஒன்றாக வைத்து ஒரு கயிற்றால் கட்டு என்றார். அவனும் அவர் கூறியவாறு செய்தான். பின்னர் அவர் அனைவரிடமும், நீங்கள் ஒருவரின் பின் ஒருவர் இந்த கட்டினை எடுத்து அதை பாதியாக உடைக்க முயற்சி செய்யுங்கள் என்றார். அவரது மகன்களும் அதன்படியே முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த கட்டினை உடைக்க முடியவில்லை. பின்னர் அவர் அந்த கட்டினை பிரித்து ஆளுக்கு ஒரு கம்பினை எடுத்து முறிக்கச் சொன்னார். அவர்களால் அது எளிதாக முடிந்தது. உடனே அவர் மகன்களிடம், பார்த்தீர்களா ஒற்றுமையின் வலிமையை? நீங்கள் தனித்தனியாக இருந்தால் உங்கள் எதிரிகள் உங்களை எளிதில் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்றார். இதைக் கேட்டு மனம் திருந்தி அந்த சகோதரர்கள் அதன் பிறகு ஒற்றுமையாக இருக்கத் தொடங்கினர். ஒற்றுமையின் பலன்கள்: கூட்டு வலிமை. ஒற்றுமையாக இருக்கும்போது தனிநபர் பலவீனங்கள் குறைந்து கூட்டு வலிமை அதிகரிக்கிறது. பாதுகாப்பு. ஒற்றுமையாக இருப்பது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது.
வெற்றி ஒற்றுமையாக செயல்படும் குடும்பங்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றி பெறுகின்றன. அமைதி. ஒற்றுமை குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம் என்னவென்றால், நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்மால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். தனித்தனியாக இருக்கும்போது நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இணையும்போது நாம் உடைக்க முடியாத வலிமையை பெறுகிறோம். யாரிடம் நன்றியை எதிர்பார்க்க கூடாது. ஒரு காட்டில் ஒரு பொல்லாத ஓநாய் வசித்து வந்தது. அது கொடிய மனம் கொண்டது. விலங்குகளை அடித்து துன்புறுத்தி வேட்டையாடி சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் அந்த ஓநாய் ஒரு மானை வேட்டையாடி வேகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மானின் கொம்பு அதன் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. வாயை மூட முடியவில்லை. அது துயரத்தில் துடிதுடித்தது. அழுது கொண்டே ஓநாய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. யார் என் தொண்டையில் சிக்கிய கொம்பினை எடுத்துக் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும். ஆனால் மற்ற விலங்குகள் அதை நம்பவில்லை. ஓநாயின் கொடூர குணத்தை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அந்த நேரம் பக்கத்து காட்டிலிருந்து ஒரு கொக்கு வந்தது. அறிவிப்பை கேட்டதும் அது நிதானமாக சொன்னது, நான் உதவி செய்யலாம். அது தன் நீண்ட அலகினால் ஓநாயின் வாயில் மாட்டியிருந்த கொம்பினை மெதுவாக இழுத்து வெளியே எடுத்தது. பின்னர் கொக்கு கேட்டது, அந்த 1000 பொற்காசுகளை கொடுத்து விடுங்கள். ஏளன சிரிப்புடன் ஓநாய் பதிலளித்தது, நான் ஏற்கனவே உனக்கு கூலி கொடுத்து விட்டேன். என் வாயிலிருந்து உயிரோடு வெளியே வந்ததே உன் பரிசு. இதற்கு மேல் என்ன பரிசு வேண்டும்? அதை கேட்ட கொக்கு சற்றும் யோசிக்காமல் அந்த இடத்தை விட்டு பறந்து தப்பியது. இந்த கதையின் நீதி, தீய மனமுள்ள ஒருவருக்கு நாம் எவ்வளவு உதவி செய்தாலும் அவர் நமக்கு நன்றியுடன் இருப்பார் என்று எதிர்பார்க்க கூடாது. உழைக்க வேண்டிய நேரத்தில் ஊர் சுற்றினால் குளிர்காலம் வந்ததும் காட்டில் வசிக்கும் அனைத்து விலங்குகளும் தத்தம் உறைவிடங்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி பசியால் தவித்து உணவிற்காக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. பசியாக இருக்கிறது, எங்கேயாவது சாப்பிட தருவார்களா என்ற எண்ணத்தில் பறந்த அது ஓர் இடத்தில் நிறைய எறும்புகள் உணவு சாப்பிடுவதை பார்த்தது. உடனே வெட்டுக்கிளி எறும்புகளிடம் சென்றது. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, தயவு செய்து கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமா? எறும்புகள் அமைதியாக பதிலளித்தன. கோடை காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எங்களைப் போல் உணவு சேகரிக்கவில்லையா? வெட்டுக்கிளி பதிலளித்தது, வெயில் காலத்தில் நான் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தேன். உணவு தேட நேரம் கிடைக்கவில்லை. எறும்புகள் சிரித்தவாறே கூறின, ஓகோ, அதுதான் விஷயமா? உழைக்க வேண்டிய நேரத்தில் உல்லாசமாக இருந்த நீ இப்போது பசியால் வாடுவதுதான் நியாயம். இந்த கதையின் நீதி, நமக்கு உழைக்க நேரம் கிடைக்கும்போது அதை சீராக பயன்படுத்த வேண்டும். நல்ல நேரம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால், ஒரு நாள் ஒரு நாய் ஒன்று காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தது. அதன் வாயில் நல்ல கொழுத்த இறைச்சித் துண்டு ஒன்று இருந்தது. அப்போது அது ஒரு நீரோடையை கடந்து செல்ல நேரிட்டது. ஓடைக்கு மேலாக உள்ள பாலத்தில் செல்லும்போது அது நீரினுள் எட்டி பார்த்தது. ஓடை நீரில் இறைச்சி துண்டின் பிம்பம் 2 மடங்கு பெரிதாக தெரிந்தது. அது நிஜமல்ல, நிழல்தான் என்று புரியாத நாய் பெரிய இறைச்சி துண்டை கைப்பற்ற எண்ணி வாயில் இருந்ததை ஓடையில் வீசிவிட்டு நீரினுள் பாய்ந்தது. அந்தோ பரிதாபம்! வாயில் இருந்த இரையும் போய் ஏமாற்றமே மிஞ்சியது நாய்க்கு. இந்த கதையின் நீதி என்னவென்றால், இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் இந்த நாய் போல் ஏமாந்து விடுவோம். கெட்டவர்கள் இருக்கும் இடத்தில் நாமும் இருந்தால். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது வயலில் விளையும் தானியங்களையெல்லாம் கொக்குகள் திருடி சாப்பிட்டு வந்தன. எனவே அவர் பயிர்களை பாதுகாக்க ஒரு பெரிய வலையை வாங்கி விரித்து வைத்தார். வழக்கம்போல் தானியங்களை சாப்பிட வந்த கொக்குகள் விவசாயி விரித்த வலையில் மாட்டிக்கொண்டன. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு நாரை என்ன நடக்கிறது என்று இறங்கி பார்த்தது. அதுவும் அந்த வலையில் மாட்டிக்கொண்டது. விவசாயி அங்கு வந்து அனைத்து பறவைகளையும் பிடித்து ஒரு சாக்குப்பையில் போட்டார்.
உடனே நாரை, ஐயா, எனக்கும் இந்த கொக்குகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் இந்த வழியாக எதேச்சையாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது இதில் மாட்டிக்கொண்டேன். எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்றது. அதைக் கேட்ட விவசாயி, நீ சொல்வது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நான் உன்னை மற்ற திருடர்களுடன் சேர்த்தே பிடித்தேன். எனவே அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதுவே உனக்கும் உண்டு என்றார். இந்த கதையின் நீதி, நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் கெட்டவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தாலோ அல்லது அவர்களுடன் சேர்ந்து இருந்தாலோ நாமும் தண்டனைக்கு உள்ளாகக்கூடும். கெட்டவனிடம் இரக்கம் காட்டினால். ஒரு கிராமத்தில் இரக்க குணம் கொண்ட விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் தன் வயலுக்கு சென்று கொண்டிருந்தார். போகும் பாதையில் ஒரு பாம்பு ஒன்று காயம்பட்டு குளிரினால் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து இரக்கப்பட்ட விவசாயி அந்த பாம்பின் காயத்திற்கு மருந்திட்டு தன்னுடைய பையில் அதை வைத்து கொண்டார். மருந்தினால் குணமான பாம்பு மெதுவாக அந்த பையை விட்டு வெளியே வந்தது. பாம்பு வெளியே வருவதை பார்த்த விவசாயி அதன் தலையில் தடவி கொடுத்தார். ஆனால் அவர் தன்னை தாக்க வருவதாக எண்ணிய பாம்பு அவரை கடித்துவிட்டது. விஷம் உடலில் ஏறியவுடன் அந்த விவசாயி கீழே விழுந்து விட்டார். இறக்கும் தருவாயில் அவர் அந்த பாம்பிடம் சொன்னார், இது ஒன்றும் உன்னுடைய தவறு இல்லை. உன்னுடைய குணம் தெரிந்திருந்தும் உனக்கு உதவி செய்தேனே, எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். இந்த கதையின் நீதி என்னவென்றால், கெட்டவர்களிடம் எவ்வளவுதான் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடாது. துரோகத்தின் பரிசு. ஒரு காட்டில் ஒரு கழுதையும் நரியும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தன. அவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். ஒருவருக்கு ஆபத்து வந்தால் மற்றவர் உடனே உதவிக்கு வர வேண்டும் என்பதே அந்த உடன்படிக்கை. ஒரு நாள் சிங்கம் ஒன்று மிகுந்த பசியுடன் வேட்டையாடுவதற்காக அந்த பக்கமாக வந்தது. சிங்கத்திடம் தப்பிப்பது மிகவும் கடினம் என உணர்ந்த நரி அதனிடம் சென்று, சிங்கராஜாவே, நீங்கள் என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த கழுதையை உங்களுக்கு இரையாக்க நான் உதவி செய்கிறேன் என்றது. அதை கேட்ட சிங்கம், சரி, அப்படியே ஆகட்டும், நீ எப்படியாவது அந்த கழுதையை அருகிலுள்ள ஏரியில் தள்ளிவிட்டு விடு என்றது. உடனே நரி கழுதையிடம் சென்று, நண்பா, இங்கே ஒரு பொல்லாத சிங்கம் வந்திருக்கிறது. அதனிடமிருந்து தப்பிக்க வேறு இடம் செல்ல வேண்டும். என் பெண்ணால் வா என்றது. நரியின் பேச்சை நம்பிய கழுதை அதன் பின்னே சென்றது. ஏரியின் அருகே சென்றவுடன் அந்த நரி கழுதையிடம், ஏரிக்குள் ஏதோ விலங்கு இருக்கிறது, உனக்கு தெரிகிறதா, பார் என்றது. அதை நம்பிய கழுதை ஏரியில் எட்டி பார்த்தது. பின்புறமாக வந்த நரி கழுதையை ஏரிக்குள் தள்ளிவிட்டது. அப்போது அங்கே வந்த சிங்கம் கழுதை ஏரிக்குள் அகப்பட்டு கொண்டதை பார்த்தது. இனி அதனால் தப்பிக்க முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு அது நரியின் மீது பாய்ந்து கடித்தது. உடனே அந்த நரி அழுது புலம்பியது. உன் பேச்சை நம்பி என் நண்பனுக்கு துரோகம் செய்தேன், இப்போது ஏன் என்னை கொல்கிறாய் என கேட்டது. நீ உன் நல்ல நண்பனுக்கே துரோகம் செய்திருக்கிறாய். உன்னை விட்டு வைத்தால் நாளை எனக்கும் அதே துரோகத்தை தான் செய்வாய் என்று சொல்லி அந்த நரியை சாப்பிட்டது சிங்கம். இந்த கதையின் நீதி என்னவென்றால், நாம் ஒருவருக்கு துரோகம் செய்தால் நாமும் ஒரு நாள் அதே துரோகத்தால் தண்டிக்கப்படுவோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வசித்து வந்தார். அவர் ஒரு வடிகட்டிய கஞ்சன். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவர் ஒரு முறை திருடர்களுக்கு பயந்து
தன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் தங்க கட்டிகளாக மாற்றி தன் வீட்டின் கொல்லைப்புற தோட்டத்தில் ரகசியமாக புதைத்து வைத்தார். தினமும் மாலையில் ஒரு முறை அந்த இடத்திற்குச் சென்று தங்கம் பத்திரமாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்வார். அவருடைய வேலைக்காரர்களில் ஒருவருக்கு தினமும் அந்த செல்வந்தர் தோட்டத்திற்குச் செல்வது சந்தேகத்தை உண்டு பண்ணியது. ஒரு நாள் அந்த வேலைக்காரர் முதலாளியை பின்தொடர்ந்து தோட்டத்திற்குச் சென்றார். அங்கே தங்கம் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுகொண்டார். அடுத்த நாள் காலையிலேயே அந்த வேலைக்காரர் தோட்டத்திற்குச் சென்று தங்கத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். மாலையில் செல்வந்தர் தோட்டத்திற்கு சென்று பார்க்கும்போது தங்கம் அனைத்தும் காணாமல் போயிருந்தது. உடனடியாக அவர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுது புரண்டார். அவருடைய கூக்குரலை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவரிடம் வந்து விசாரித்தார். நடந்தவை அனைத்தையும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சொன்னார் அந்த செல்வந்தர். உடனே அவர், நீங்கள் அந்த தங்கத்தை ஒருபொழுதும் உபயோகப்படுத்தப் போவதில்லை. எனவே அந்த தங்கம் இருந்த இடத்தில் ஒரு கல்லினை வைத்து தினமும் சென்று பாருங்கள். உங்களிடமிருக்கும் தங்கத்திற்கும் கல்லிற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை என்று சொன்னார். தன்னுடைய கஞ்சத்தனத்திற்கு கிடைத்த தண்டனையை எண்ணி வெட்கப்பட்டார் அந்த செல்வந்தர். மனம் திருந்தி நல்வழியில் வாழத் தொடங்கினார். நீதி: கஞ்சனிடமுள்ள செல்வத்தால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. பழைய நட்பை மறந்தால் என்ன ஆகும் என்பதை இந்த கதையில் பார்க்கலாம். ஆடு மேய்ப்பவர் ஒருவர் மலையடிவாரத்தில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது சில காட்டு ஆடுகள் அவருடைய மந்தையில் கலந்துவிட்டன. அவர் அந்த காட்டு ஆடுகளையும் தன் ஆட்டு மந்தையோடு ஓட்டிச் சென்றார். அன்றிரவு பனி மிகவும் அதிகமாக இருந்ததால் அடுத்த நாள் அவர் மேய்ச்சலுக்கு ஆடுகளை கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே தான் சேர்த்து வைத்திருந்த உணவினை ஆடுகளுக்கு கொடுத்தார். புதிய ஆடுகளை சொந்தமாக்கிக் கொள்ள எண்ணி தன் ஆடுகளுக்கு அளித்ததை விட அதிகமாக உணவை காட்டு ஆடுகளுக்கு கொடுத்தார். மறுநாள் மறுபடியும் ஆடுகளை மலையடிவாரத்திற்கு ஓட்டிச் சென்றார். அங்கே சென்றவுடன் காட்டு ஆடுகள் மந்தையை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்தன. உடனே அவர் அந்த ஆடுகளை பார்த்து, நீங்கள் நன்றி கெட்டவர்கள், என்னுடைய சொந்த ஆடுகளை விட உங்களுக்கு அதிகமாக உணவு கொடுத்தேன், ஆனால் நீங்களோ என்னை விட்டு விலகி செல்கிறீர்கள் என்றார். அதற்கு அந்த ஆடுகள், நாங்கள் விலகி செல்வதற்கு உன்னுடைய நடவடிக்கைதான் காரணம். பழைய ஆடுகளை விட எங்களை நீ அதிகமாக கவனித்தாய். எதிர்காலத்தில் வேறு புதிய ஆடுகள் வந்தால் நீ அவைகளைத்தான் அதிகமாக கவனிப்பாய். உன்னிடம் நன்றியை எதிர்பார்க்க முடியாது. எனவே நாங்கள் உன்னுடன் இருக்க முடியாது என்று கூறி காட்டுக்குள் ஓடிவிட்டன. அவருடைய செய்கையை பார்த்த பழைய ஆடுகளும் முன்போல் அவரை மதிப்பதில்லை. இந்த கதையின் நீதி: புதிய நட்புக்காக பழைய நண்பர்களை மறந்தால் நிரந்தரமான நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். முடியும்போது உதவாவிட்டால். ஒரு விவசாயி ஒரு கழுதையையும் குதிரையையும் வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவர் சற்று தூரத்தில் உள்ள நகரத்திற்கு தன்னுடைய விளைபொருட்களை கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. பொருட்களை 2 மூட்டைகளாக கட்டி ஒன்றினை கழுதை மேலும் இன்னொன்றினை குதிரை மேலும் வைத்தார். சிறிது தூரம் சென்றபின் கழுதைக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அதன் உடல்நிலை மோசமாகியது. உடனே கழுதை குதிரையிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தது. என்னுடைய சுமையில் கொஞ்சத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியுமா என கேட்டது கழுதை. குதிரையோ மிகவும் திமிராக பதிலளித்தது. உன்னைப் போல்தான் எனக்கும் சாப்பாடு கிடைக்கிறது. நான் ஏன் உன் சுமையை சுமக்க வேண்டும்? என்னால் முடியாது என்றது. சிறிது நேரம் கழித்து உடல்நிலை குன்றிய கழுதை கீழே விழுந்து இறந்துவிட்டது. உடனே அந்த விவசாயி கழுதையின் மேலிருந்த மூட்டையை எடுத்து அதையும் குதிரையின் மீது வைத்துவிட்டார். அப்போது அந்த குதிரை நினைத்தது, அந்த கழுதை கொஞ்சம் சுமையைத்தான் சுமக்க கேட்டது. நான் அதற்கு உதவாததால் மொத்த பாரத்தையும் சுமக்கிறேன். எனக்கு இது வேண்டியதுதான். நீதி: நம் சக மனிதர் துன்பத்தில் இருக்கும்போது நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும்.
இல்லையெனில் நமக்கு துன்பம் வரும்போது உதவிட ஒருவரும் முன்வர மாட்டார்கள். பல நாள் திருடனுக்கு என்ன ஆகும் என்பதை இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு வியாபாரி வியாபாரத்திற்கான பொருட்களை சுமக்க ஒரு கழுதையை வைத்திருந்தார். ஒரு முறை ஒரு மூட்டை நிறைய உப்பினை வாங்கி கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு பயணம் செய்தார். குளத்தின் வழியாக செல்லும்போது அந்த கழுதை தந்திரமாக கால் தடுக்கி கீழே விழுந்தது. உப்பு நீரில் கரைந்து எடை குறைந்தது. அடுத்த முறையும் அதேபோல் அந்த வியாபாரி உப்பினை வாங்கி வந்தார். கழுதை இம்முறையும் வேண்டுமென விழுந்தது. வியாபாரி உப்பிற்கு பதிலாக ஒரு பெரிய மூடையில் பஞ்சினை வாங்கினார். கழுதை குளத்தினுள் விழுந்து எழுந்தது. பஞ்சு மூட்டை நீரில் நிரம்பி எடை கூடியது. கழுதை சுமை தாங்க முடியாமல் தள்ளாடியது. வியாபாரி சவுக்கினால் அதை வெளுத்து வாங்கினார். நீதி: எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.